கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல் வாழ்த்துக்களை அன்போடு கூட அடியன் சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான மாலை வேலையில் கூட ஆண்டோடைய பாதத்தில் வர தேவன் நமக்கு கிருபைகளை பாராட்டியிருக்கிறார். எனவே நாம் ஜெபத்தோடு கூட பயத்தோடு பக்தியோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். இந்த நல்ல நாளிலும் கூட நான் உங்களோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் பக்கத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வேத பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம கொடுத்த தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்லியிருக்கிறோன்னு கேட்டது, த காட்ஸ் பவர் இன் அவர் வீக்னஸ்ன்ற தலைப்பில். அதாவது ஆங்கிலத்தில் காட்ஸ் பவர் இன் அவர் வீக்னஸ், நம்முடைய பலகீனங்களில் ஆண்டவருடைய தேவ பலம் அல்லது தேவ பலன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேத பகுதி இருக்கிறவங்க தயவுசெய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கம் எந்த பகுதியில் இருக்குதுன்னு பார்த்துருவோம். எந்த வேத பகுதிப்பா சொல்லுங்கப்பா, நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு என்னப்பா சொன்னீங்க? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் பக்கம் 255 புதிய ஏற்பாட்டில். சரிதானே? எல்லாம் எடுத்துட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் பேர் வழியில் இருந்துகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக நம்ம தாமதிக்கும் முன்னாடி முதல்ல ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்தேனே. என்ன யாராருக்கு தெரியும் பாட்டு? என்னென்ன பாட்டு கற்றுக் கொடுத்தேன்? என்னம்மா? சரி, உங்கள் குரூப்பில் போட்டிருக்கேன், எடுத்து பாருங்கள் பார்க்கலாம். உங்கள் குரூப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள், வந்திருக்கேன் பாருங்கள். என்ன பாட்டு கற்றுக் கொடுத்தேன்? வரப்போகிற காலங்களில் நான் ஒவ்வொரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா ஒரு சின்ன கோரஸஸ் சிறு வயதில் கற்றுக்கொண்டோம். வேதத்தில் இந்த புத்தகத்திலும் இருக்குது, நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ரட்சிக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் இயேசுவின் இரத்தத்தால், அல்லேலூயா 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 ஆமீன். கற்றுக்கிட்டோமா இல்லையா? ஆங்கிலத்தில் சால்வேஷன் ரிடெம்ஷன் த்ரூ த பிளட் ஆஃப் கிரைஸ்ட், ஹல்லேலூயா 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 ஆமீன். சரி, நம்ம பாடணும் இல்லையா? இப்போ நம்ம பாடிட்டு போடுவோமா? சபைக்கு வசனத்துக்கு போயிடுவோமா? எங்கே பார்க்கலாம்? எப்படி தொடங்க போகிறேன்? நான் தொடங்கி தர்றேன், நீங்கள் பாட போகிறீங்க. ரட்சிக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் இயேசு பாட்டு கற்றுக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? முகத்தை பார்த்தா தெரியுது மறக்கிறீங்கன்னு சொல்லி. மறக்கக்கூடாது, மனசில் வச்சுக்கணும். ரட்சிக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் இயேசுவின் இரத்தத்தால், அல்லேலூயா 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 ஆமீன், அல்லேலூயா 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 ஆமீன். சால்வேஷன் through the blood of Christ, hallelujah 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 amen, hallelujah 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 amen. தமிழில் பாடலாமா? இப்போ நான் பாட தொடங்கிடுவேன், நீங்கள் பாட போகிறீங்க. சால்வேஷன் ரிடெம்ஷன், ரட்சிக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் இயேசுவின் இரத்தத்தால், அல்லேலூயா 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 ஆமீன். ஆங்கிலத்தில் சால்வேஷன் ரிடெம்ஷன் த்ரூ த பிளட் ஆஃப் கிரைஸ்ட், ஹல்லேலூயா. அதே தான், சிம்பிள் தானே? ரைட். ரட்சிக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். மறுபடியும் அல்லேலூயா 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 ஆமென். ஆங்கிலத்தில் சால்வேஷன் ரிடெம்ஷன் த்ரூ த பிளட் ஆஃப் கிரைஸ்ட், ஹல்லேலூயா 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 ஆமென், ஹல்லேலூயா 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 ஆமென். ஓகே. ஆக ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருக்குது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கா. இந்த ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்தது. அந்த பாட்டு அழகாக சொல்லுகிறது. வருகிற காலங்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு சரணங்களை நம்ம கற்றுக்கொண்டு பின்னாடி நாட்களில் என்ன செய்ய போகிறோம்? ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள்லாம் என்ன செய்ய போகிறீங்க? சபையில் ஏறி நின்று இந்த பாட்டெல்லாம் பாடி காமிக்க போகிறீங்க. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டோம். கையில் வேத பற்றி இருக்குன்னு எடுத்துக்கங்க. 255வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். ஆக இன்றைக்கி வேத பகுதியை வாசித்தவங்க எனக்காக சத்தத்தை உயர்த்து நிறுத்தி நிதானமாக கவனமாக 7லேருந்து 9 வரை ஒருத்தர் வாசிக்க, மற்ற எல்லோரும் கவனமாக கவனிங்க. வாசிங்கப்பா. அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தனுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அருமையான ஒரு வேத பகுதியை வாசிச்சிருக்கோம். இந்த உலகத்தில் நமக்கு எல்லாருக்கும் பலகீனங்கள், சுகவீனங்கள், வியாதி, வறுமை, பிரச்சனை எதோ வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டோடைய பிள்ளைகளாக வந்துட்டேன், இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு பிரச்சனையே வராதுன்னு நினச்சிங்கன்னா அது தவறு. ஆக பல வேலைகளில் நமக்கு எல்லாருக்கும், நம்ம எவ்வளோ நல்ல கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சில வேலைகளில் நமக்கும் பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், வியாதிகள் வரும், துன்பம் வரும், துயரம் வரும். வருமா வராதா? மனுஷன் தானே, நம்ம எல்லாம் பூமியில் தானே இருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, இல்லை இயேசுவை ஏற்றுக்கங்க எல்லாமே போய்டுன்னு சொன்னீங்கன்னா அது தெரியல, அந்த மாதிரிலாம் போகுமான்னு. வேதத்தில் அது இடமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சேஷர்களும் இயேசு கிறிஸ்துவ எப்படி தான் மறித்தாங்கன்னு கேட்டால் பாடுகள் பட்டு தான் மறிச்சிருக்கிறான்.
பழைய ஏற்பாட்டில் எப்படின்னு தெரியாது, 1-2 வேத பண்டிதர்களை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைங்கள் அவருக்கு பெரிய பிரச்சனை வரல. ஆனால் வேதத்தை இங்கே பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடை முழுவதியாக வாசிச்சோன்னு சொன்னால் ஒரு காரியம் சிறப்பாக தெரியும். எல்லா ஆண்டோடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் என்ன செஞ்சாங்க? கஷ்டப்பட்டு பாடுகள் பட்டு மரித்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கோங்க, சீஷர்களை எடுத்துக்கோங்க. யோவான் அப்போஸ்தலன் யோவான் மாத்திரம் என்ன செய்கிறாருன்னா ஜீவனோடு மரிக்கிறார். கடைசியில் ரொம்ப அவருக்கும் சித்திரவதைகள் பண்ணி பத்மத்தீவில் போட்டு எண்ணெய் கொப்பரையில் போட்டு என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் அவருக்கு மட்டும் ஜீவனை கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? இயற்கையின் மரணம் எழுதுகிறார். மற்ற எல்லாரும் எப்படின்னு கேட்டால் பாடுகள் மத்தியில் போனாங்க. வேதத்தை நல்லா வாசித்தேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? பாடுகள் உண்டு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ பாடுகளை பற்றி நிறையா காரியங்கள் பேசியிருந்தாலும் அப்படி வாழ்க்கையில் பாடுகள், மனபாரங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது எப்படி நம்ம அதை சமாளிக்கிறது? இல்லைன்னு சொல்லுவோம்னா அது பொய். நான் பல வேலைகளில் சொல்லியிருக்கிறேன். வாகனம் ஓட்டிட்டு வாகனம் லைசன்ஸ் எடுத்துட்டேன். என்ன சொல்லுவான்? வாகனம் ஓட்டும்போது ட்ரைனிங்கில் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவான். நம்ம எல்லாம் எத்தனை பேரில் இன்சூரன்ஸ்க்கு வச்சுருக்கீங்க? இங்கே யாருக்கு இன்சூரன்ஸ் இல்லை? சிங்கப்பூரில் எல்லாருமே இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்குறோம். அதில் ஏதோ ஒரு இன்சூரன்ஸ். ஏன் இன்சூரன்ஸ் வச்சுருக்குறோம்? என்னம்மா? மெடிக்கல். ஏன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு? என்னம்மா? எக்ஸ்பென்சிவ், ரைட்டு. எதுக்கு நம்ம எடுக்கணும்? நீங்கள் வியாதி ஆயிடுவீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சுகவீனமாக போயிட போகிறீங்கன்னு அர்த்தம். சுகமாயில்ல, நான் வியாதி வரப்போகுது, எனக்கு நான் மருத்துவமனைக்கு போகணும், காயில் காசு கட்டுறது சரி, நான் அப்படி கட்டி வச்சுருந்தேன்னா என்ன செய்யும்? அந்த காசு எனக்கு உதவியாக இருக்கும். அதுதானே. ஏரோப்ளைனில் போகிறோம், என்ன இன்சூரன்ஸ் எடுப்போம்? ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுப்போம். ஏன் ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்? போகிற வழியில் ஏதாச்சும் ஆகிட போகுது. இப்போ இந்த சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் வந்து இறங்குறாங்க பார்த்தீங்களா? ஃபாரின் பிள்ளைங்களாம் வராங்க, உள்ளுக்குள்ளே வராங்களே. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன இருக்கணும்? டிக்கெட் இருக்கோ இல்லையோ, இன்சூரன்ஸ் எடுத்தால் தான் உள்ளே வர முடியும். உள்ளே வந்த உடனே அவன் என்ன பார்ப்பான் தெரியுமா? அந்த ஐசிஏக்காரங்க அங்கே உட்காந்துருக்க என்ன பார்ப்பாங்க? உங்களுக்கு பெர்மிட் இருக்கான்னு பார்ப்பாங்க. பெர்மிட் உடனே என்ன கூட இருக்கணும்? இன்சூரன்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்கள் பெர்மிட் இருந்தால் கூட இன்சூரன்ஸ் இல்லைன்னா என்ன செஞ்சிருவான்? ஒன்று போக சொல்லிடுவான், இல்லை நான் உட்கார வச்சு இன்சூரன்ஸ் எடுத்த பிறகு உள்ளே விடுவான். ஆக எதுக்கு நான் இதை சொல்ல வருகிறேன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடக்கும்போது எனக்கு கவலையும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. நான் எல்லாம் நல்லா தான் இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஆனால் நினைத்த காரியங்கள் எல்லா நிலங்களிலும் என்ன நடக்கிறது கிடையாது, நான் விரும்பின மாதிரி நடக்கிறது கிடையாது. அது ஆண்டோட பிள்ளைகளுக்கும் அப்படி தான் இருக்குது. இங்கே வேதத்தை பார்த்தீங்கன்னா பவுல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கார். பவுல் எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, பவுலை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். பவுல் அடிகளார் சின்னப்பர்னு ஆர்சி சபையில் சொல்லுவாங்க. பவுலுடைய பேர் என்னன்னா சிறியவர்னு அர்த்தம், லிட்ரல்னு அர்த்தம். ஆகவர் அந்த பவுலுடைய பழைய பேர் சவுல்னு பேர். சவுல்னா டிசையர்னு அர்த்தம், விருப்பப்பட்டவர்னு அர்த்தம். என்னைக்கு இயேசு ஏற்றுக்கிட்டாரோ தன்னை சிறியவன் எடுத்து பிரிக்க பவுல்னு வச்சுக்கிட்டாரு. அதெல்லாம் போகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறமா வேதத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் விசேஷமாக பார்த்தீங்கன்னா மிகவும் விமர்சையாக, மிகவும் ரொம்ப வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் யார் இருப்பான்னு கேட்டால் அவர் தான் பவுல், சவுல் ஆகிய பவுல். பவுல் மாதிரி வேறு ஆள் ஊழியர்கள் நீங்கள் பார்க்கலாம். பேதுருவை பற்றி பேசலாம். பேதுருவை வந்து எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வரை நீங்கள் பார்ப்பீங்க பவுலுடைய அப்போஸ்தலர் பவுல் பேதுருடைய வாழ்க்கையை. அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கை ஃபுல்லாக வாசிச்சிங்க, ஆரம்பத்து தான் பார்ப்பீங்க. 11வது அதிகாரம் தாண்டிட்டிங்கன்னா 9வது அதிகாரமே அவர் வந்துடுவார். அப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாக யாரை வாசிப்பீங்கன்னு சொன்னால் பவுல் தான் அடுத்து ரொம்ப முக்கியமான ஃபிகர். அதுக்கப்புறம் 13 நிருபங்கள் எழுதுகிறார். எத்தனை நிருபங்கள் எழுதுகிறாரு? 13 நிருபங்கள் வேதத்தில். எங்கேருந்து? ரோமரில் தொடங்கி பிலமோன் வரை படிச்சிங்கன்னா எல்லாமே பவுலுடைய நிருபங்கள். பவுல் என்ன செய்கிறாருன்னா நிறையா இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறார். ஆசியாவுக்கு போகிறாரு, எல்லா ஊருக்கு போகிறாரு. போகிற ஊர்லாம் சபையை ஸ்தாபிக்கிறவராக இருக்கிறார். கொரிந்து திருச்சபையை அவர் தொடங்குற மாதிரி எல்லா இடமும் நல்ல பாப்புலர், ரொம்ப 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 விமர்சையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரராக இருக்கிறாரு. அவர் அவ்வளோ வல்லமையானவராக இருந்த போது கூட அவரோட வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம இங்கே விசேஷமாக பார்க்கும்போது அவர் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். அவர் முக்கியமான ஒரு காரியத்தை என்ன பண்ணி பகிர்ந்துறான்னு கேட்டிங்கன்னா, அது சொல்கிற 7வது வசனத்தை வாசிங்கம்மா எனக்காக. கடைசி அன்றியும் வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கான்? ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்லைடு மேலே போக மாட்டேங்குது தம்பிங்களா? ஸ்லைட் போட்டோம். வந்துச்சு, தேங்க்யூ.
ஆக நானும் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். அந்த முள் எதை பற்றி குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் முள் ஒரு வாய்க்கு பாடியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம சரீரத்தில் ஒரு முள் குத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முள்ளுன்னா தெரியுமா எல்லாருக்கும்? தான் தெரியுமாமா? எல்லாருக்கும் முள் தெரியுமா? முள் குத்திருக்கா உங்கள் வீட்டில் காலில் எப்போச்சும் குத்தி இருக்குதுங்களா? நம்ம ஊர்லேருந்து வந்த பிள்ளைங்களாம் காலில் செருப்பு போடாமல் நடப்பாங்க, செருப்பை குத்திக்கிட்டு சேர்த்து குத்திரும். சில நேரம் முள் குத்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? வச்சுக்கோங்க, என் பாடியில் வந்து என் சரீரத்தில் வந்து அவர் சொல்கிறார், என் மாம்சத்தில் என் சரீரத்தில் என்ன கிடையாது, ஒரு தான் இருக்குது. தான் இருந்தால் எப்படி இருக்குமா? ஒரு முள் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ முள் இருக்குன்னு சொல்கிறார். முள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது தொடர்ந்து வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது என்னை குத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அவருக்கு ஒரு பெயின் இருக்குது, வலி இருக்குது. அப்போ தொடர்ந்து ஒரு வலி இருக்குன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? வேதனை இருக்குன்னு அர்த்தம். அதனால் அவருக்கு என்ன செய்யலை, கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல. அது மாத்திரம் கிடையாது, அவர் என்ன பண்ணினாராம்? வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவர் என்ன பண்ணினாராம்? 8வது வசனம் வாசிங்கம்மா. 8வது வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு அவர் 3 முறை என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறாரு. ஆண்டவரே, எனக்கு இந்த முள்ளை எடுத்து போட்டுருங்க, இந்த முள்ளை எடுத்து போட்டுருங்கன்னு சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு கேட்டுங்க பாருங்கள். 8வது வசனம், 9வது வசனம். போதும். ஆக இன்றைக்கி இதுதான் என்னுடைய செய்தியுடைய தலைப்பு. இந்த 3 வசனம் தான் நான் வாசி சொல்லியிருக்கிறேன். முதலாவது, இதுக்கு முன்னாடி நான் ஒரு முறை நான் பேசியிருக்கேன் இந்த செய்தியை. இங்கே பேசணுன்னு எங்கே பேசணுன்னு தெரியல, பேசியிருக்கிறேன். 3 பி. என்ன பி சொல்லுங்கள்? 3 பி. பீன்னா என்னது? ஏபிசிடி பின்னு இருக்குல்ல. ஃபஸ்ட்டு பி ப்ராப்ளம். என்னது பி? ப்ராப்ளம். ரெண்டாவது என்னது? ப்ரேயர். மூணாவது என்னது? ப்ராமிஸ். முதலாவது பிரச்சனை இருக்குது, பிரச்சனைக்கு வழி என்னது? ஜெபிக்கிறது. ஆனால் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தருகிறார். அதுதான் இந்த வேத பகுதி. ஆனால் இன்றைக்கி நான் வேறு மாதிரி பார்க்க போகிறேன். அதை தொடர்ந்து தான் பேசுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேச போகிறோம், சரியா? ஒவ்வொரு காரியமாக நான் உங்களோடு கூட பேச போகிறேன். முதலாவது, காட்ஸ் பவர் இன் அ வீக்னஸ். நம்முடைய விலகலத்தில் முதலாவது, பர்பஸ் ஆஃப் தான் டு கீப் அஸ் ஹம்பிள். என்ன செய்யணும்? நம்முடைய நோக்கம், கடவுள் எதுக்கு நம்மளுடைய சரீரத்தில் தான் கொடுத்துருக்கிறார், முள் கொடுத்துருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மை தாழ்மையாக வைத்துக்கொள்ள. ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, த ப்ரேயர் ஃபார் டெலிவரன்ஸ், காட்ஸ் ஆன்சர் இன் கிரேஸ். நம்ம ஜெபிக்கும்போது நம்ம விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய கிருபையை எனக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே மூணாவது, பவர் ஆஃப் காட் இன் வீக்னஸ், ஸ்ட்ரென்த் டு சரண்டர். அப்படின்னு என்னது? தேவனுடைய பலகீனங்களில் தேவன் வல்லமை வெளிப்படும் பொழுது எப்போ நடக்குதுன்னு கேட்டால், நான் என்னுடைய பலத்துக்காக என்ன செய்கிறேன்? தேவனுக்கு நான் என்னென்னா ஒப்பு கொடுக்குறேன் அல்லது சமர்ப்பிக்கிறேன் என்பது அர்த்தம். நான் ஒவ்வொன்றா கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம பல வேலைக்கு நான் நேரமாக எடுத்துறேன் உங்கள் நேரத்தை. எனவே நான் வேகமாக நான் செய்ய போகிறேன். எனவே ஒவ்வொன்றா நம்ம சிந்திக்க போகிறோம். வசனத்தை எடுத்தவங்க எனக்கு செய்ய போகிறீங்க, வாசிக்க போகிறீங்கன்னா 7வது வசனத்தை மறுபடியும் கூட எனக்கு வாசிச்சிருவோம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு மாம்சத்தில் முள் கொடுக்கப்பட்டிருக்கு. உயர்த்தாதபடிக்கு. ஆக இங்கே முதலாவது பாடம் பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கடவுள் எப்படிப்பட்ட தேவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பவுலை கடவுள் வல்லமையாக பயன்படுத்துகிறார். பவுல் மாதிரி இன்னொரு லீடர் உலகத்தில் பார்க்கவே முடியாது. பழைய பாட்டில் நிறைய தலைவர்களை நம்ம பார்க்கலாம். மோசே ரொம்ப வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர். ஆபிரகாம் அதுக்கப்புறம் முன்னாடி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைனாக சீக்வன்ஸை நிறைய லீடர்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த புதிய பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைவிட்டுற என்ற அளவுக்கு தான் சில ஊழியக்காரங்களை பார்ப்பீங்க. ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் பேதுரு பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ப்ராமினன்ட் லீடர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹையாக பார்த்தீங்கன்னா பவுலை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆக பவுலோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தார், பெரிய வல்லமையாக பயன்படுத்துகிறார் அவரை. அதான் இங்கே சொல்லுது பாருங்க, வசனத்தை 2லேருந்து 4 வரை வாசிக்கலாம். கேன் யூ ரீட் ஃபார் மீ ப்ளீஸ்? verse 12 to 12. செகண்ட், கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார்.
அந்த மனுஷன் எடுக்கப்பட்டவன் பேசப்படாததும் எட்டாததுமாகிய வார்த்தைகளை அறிந்திருக்கிறேன். ம் 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 போதும். இப்போ என்ன பார்க்குறோன்னு கேட்டால், இந்த இடத்துல வந்து பவுல் தன்னுடைய பேர் சொல்லவே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனை எனக்கு தெரியும், எத்தனை வர எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் 3வது வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பா. யூ வாஸ் காட் அப் இன் த 3rd heaven. பரலோகத்துக்கு என்ன செய்கிறாங்க, 3வது வானத்துக்கு மேலே எடுக்கப்பட்டு, அது மாத்திரம் கிடையாது, அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாதிரி வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவருக்கு தேவன் வெளிப்படுத்த விட்ட வெளிப்பாடு 13 நிருபங்களை நான் வாசிக்கும்போது, நான்லாம் ஒவ்வொரு நேரம் சமயத்தில் நெருக்கமாக வாசிக்கும்போது நான் நினைப்பேன், இப்படிலாம் எப்படி ஒருத்தருக்கு அறிவை கடவுள் கொடுப்பார். நான் சமீபத்தில் மேல் படிப்பு போயிருந்தேன், என்னுடைய டாக்டரேட் படிக்கிறதுக்கு. அப்போ யூஎஸ்லேருந்து ஒரு எல்லாம் வந்திருந்தார். அவர் பேர் டாக்டர் அலெக்ஸ் கொஞ்சாலஸ்ன்னு பேர். அவர் வந்து பிப்ளிக்கல் தியாலஜின்னு ஒரு பாடம் நடத்தினார். அந்த தியாலஜி நடத்தும் போது என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மோசையை பற்றி அவர் சொல்கிறார். மோசையை பற்றி பேசும்போது சொல்கிறாரு, மோசே நியூ மோர் அபவுட் காட். கடவுளை பற்றி அவர் நிறைய தெரிஞ்சிருந்துச்சு. பட் இட் வாஸ் ரிட்டன் வெரி லிட்டில். அவர் எழுதுனது எவ்வளோ தான் எழுதியிருக்காராம். மோசே 5 புத்தகம் எழுதியிருக்கிறார். மோசையை கூட என்ன செய்கிறார், தேவனை முகமுகமாக பார்த்தார். 40 நாள் வனா எங்கே இருக்கிறாரு, தேவனோடு கூட இருக்கிறார். ராத்திரி பகலும் சாப்பிடலை. அவர் கீழே இறங்கி வர்றாரு. மக்கள் எல்லாம் ஒரு முகத்தை பார்க்க முடியல, முக்காடு போட்டுக்கிறாங்க. இப்போ கூட முக்கா போடுற ஒரு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு, எதுக்கு போடுறோன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி சூரியனை நேராக பார்க்க முடியாதோ, அதுபோல் கடவுளோட பிள்ளைகளை கடவுள்கிட்ட பார்க்க முடியாது நேர. நம்மளுடைய சூரிய வெளிச்சத்தை எப்படி பஸ்மம் வைக்கிறோமோ, அதுபோல் உண்மையான தேவ ரேடியேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒளி இருக்கிற காரியம் மோசை யாரும் பார்க்க முடியல. அதனால தான் வேதத்தில் தேவனை ஒருத்தரும் நேரடியாக பார்க்க முடியாது. ஏன்னா பாவமான மக்கள் அகக்கண்களில் பார்க்கும்பொழுது என்னச்சு, நமக்கு கஷ்டம், நம்ம தான் நஷ்டப்பட்டு போயிடுவோம். அவருடைய அறிவு அவ்வளோ அறிவு இருந்துச்சு. 5 புத்தகங்கள் எழுத நான் வாசிக்கும் போது 10 ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகும், உபாகமம் பார்த்து அவர் கடவுளை பற்றி கடவுளோட காரியங்களை அவ்வளோ துல்லியமாக எழுதுறாங்கன்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் அறிஞ்சிருப்பாங்க. அதே தான் பவுல் 13 நிருபங்கள் எழுதுறாரு. நிறைய அனுபவங்களை கடவுள் கொடுத்துருக்காரு, நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறார். இங்கே ஒன்று சொல்கிறாரு, 3ஆம் வருடம் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்குறேன். அவன் என்னத்தை கேட்டானா, மனுஷன் பேசப்படாததும் வாக்கு எட்டாதுமா வார்த்தைகளை என்ன செஞ்சுருக்கேன், கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் வேத பண்டிதர்கள் யார் தான் சொல்கிறாங்க, இது யார் தான் சொல்கிறாங்க, பவுல் தான் தன்னை சொல்லாமல், தான் பேர் சொல்லாமல் எனக்கு ஒருத்தரை தெரியும்னு அவர் சொல்கிறார். ஆக இந்த வெளிப்பாடெல்லாம் அதான் 7வது வசனம் முதல் பகுதியை திருப்பி வாசிங்க. 7வது அதிகாரம். ஆக நான் எனக்கு வெளிப்பாடு இவ்வளோ கடவுள் கொடுத்துருக்குறார் இல்லையா. இப்படி எல்லாம் இந்த மாதிரி வெளிப்பாடு வந்துச்சுன்னா எப்படி இருப்போம், நம்மளாம் எப்படிமா இருப்போம், மேன்மை வந்துருமா வராதா? அதான் சொல்கிறார், எனக்கு வெளிப்படுத்தவங்களுக்கு நிமித்தம் இவ்வளோ காரியங்களை தேவன் வெளிப்பட்டவர்களுக்கு மேன்மை நிமித்தம் நான் உயர்த்தாதபடிக்கு நான் என்ன செய்யக்கூடாது, என்னைய ஆண்டவர் சில வேலைகளில் என்னுடைய வாழ்க்கையில் பலகீனங்கள், சுகவீனங்கள், மனபாரங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் வருதுன்னு சொன்னால் ஆண்டவருக்கு தெரியாமல் வருமா, தெரிஞ்சு வருமா? தெரியாமல் வருமாம்மா? எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா, கண்ணு காதில் தெரியுமா உங்களுக்கு? பவுலுக்கு முள் இருக்க தெரியுமா, தெரியாதா? பவுலுக்கு முள் அனுமதிச்சது யார்? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது, மனபாரங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, என்ன ஆண்டவரே உனக்கு கண்ணு இல்லையா, எனக்கு காது இல்லையான்னு கேட்குறது எப்படி? என்னைய பவுல் சொல்கிறாரு, என்னன்னா எனக்கு கடவுள் கொடுத்த வெளிப்பாடுக்கு நிமித்தம் நான் பெருமை பாராட்டாதபடிக்கு அல்ல என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை என்ன செய்கிறாரு, இந்த முள்ளு கொடுத்து என்ன செய்யுதுன்னு கேட்டால் எனக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. பிசாசு விழுந்து போனதுக்கு காரணம் என்னம்மா? இப்போ பாருங்களேன், கொஞ்சம் காசு இருந்தால் பிடிக்க முடியுது அவங்களெல்லாம். நீங்கள் கொஞ்சம் ஆளை பிடிக்க முடியுமான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காசு மினுமின்னு அழகா சுகமா பார்த்துருக்கீங்களா? நம்ம ஆளுங்களை பிடிக்க முடியுமா? ஒன்றும் இல்லைன்னா தோத்திர ஆண்டவரே முட்டி போட்டு கிடப்பான்.
வேலை இல்லைன்னு தோத்திரம் ஆண்டவரே வேலை கொடுங்கன்னுவான். கல்யாணம் பண்ணலாம் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு பிள்ளை எல்லாத்தையும் மாற்றி மாற்றி ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்பான். என்றைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரோ டாட்டாக்கு பாய் பாய் சொல்லிடுவான். பார்த்துருக்கீங்களா நம்ம ஆளுங்களை? சில வேலைகள் நல்லா கவனிங்களேன். சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் ஓடி ஆடி வயசில் பார்த்தீங்களா விட்டு விட்டு ஓடிக்கிட்டே கிடக்கும். அங்கே போய் தொப்புன்னு விழுந்துடும். அப்போ ஏன்னு வந்து நிற்கும். பார்த்துருக்கீங்களா? பல வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சில காரியங்களை அனுமதிக்கிறார். பவுல் சொல்கிறார் இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அன்றையும் எனக்கு வெளிப்படுத்துவதற்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தனுடைய தூதனாக இருக்கிறது. ஆக இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த முள் என்னன்னு சொல்லி பவுல் சொல்லலை. அவர் சரீரத்தில் என்ன இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லப்படலை. வேத பண்டிதர்களும் நிறையா பேர் ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க. அவருக்கு ஏதாச்சும் என்ன இருக்கலாம், வேறு ஏதோ வியாதி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கண்ணு நல்லா தெரியாது, அவருக்கு என்ன பார்க்குறதுக்கு அழகாக இருக்க மாட்டார், என்னென்னமோ பண்ணுறாங்க. அது முக்கியம் கிடையாது. நமக்கு ஒன்று மட்டும் நல்லா நீங்களும் நானும் புரிஞ்சுக்க வேண்டிய பாடம், இந்த முல்லை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அவர் லைஃப்ல. இந்த முள்ளு அவன்கிட்ட உள்ளத்தில் இருக்குன்னா, முள்ளு என்ன செஞ்சிட்டு இருக்கு? குத்திக்கிட்டே இருக்குது. அப்புறம் தொடர்ந்து வாசிங்க, 7வது அதிகாரம் 2வது பகுதியை வாசிங்கப்பா. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு முதல்ல வந்து ஆண்டவர் நோக்கத்தோடு கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டால், என்னைய நான் இருப்பதற்கு எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன்னு பெருமை எனக்கு வந்துடக்கூடாது. கடைசியில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல. பார்த்தீங்களா, ஒரு முள் எடுக்க முடியுதா என்னால்? இந்த முள் எப்படி குத்திக்கிட்டே இருக்குதோ, அது வேறு தொடர்ந்து குத்திக்கிட்டே இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நடக்கும்போதெல்லாம் கால் முள் குத்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் அது குத்துறதுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு என் சரீரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் சரீரத்தில் இருக்குது. சரீரத்துக்கு வெளியில் இருந்தால் ஈஸி எனக்கு. ஆண்டவர் வாழ்க்கையில் சில காரியங்களை ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கிறார். அவரோட நோக்கம் என்னன்னு கேட்டால், கீப் பால் ஹம்பிள் அண்ட் டிபெண்டன்ட் ஆன் காட். நமக்கெல்லாம் பெருமை வந்துடும் இல்லையா? ஆக பவுல ஒரு கொட்டுப்பட்டு, சும்மாரு, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நாங்கள் என்னால் எல்லாத்தையும் நம்ம மூலமாக வந்திருக்குது. நம்ம ஆளுங்க நமக்கு எல்லாம் வந்த உடனே நான் கடவுள் என்ன செஞ்சிருவான்? அந்த கடவுளை தூக்கி ஓரம் போட்டு இந்த பணத்தை தூக்கி முன்னாடி வச்சுருவான். நம்ம திறமை கேட்டால் நான் தாங்க பெரிய திறமையாளி. சரி போட்டோம், அவங்களும் தெரியாமல் செய்கிறாங்க. ஆனால் பவுல் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டார். அவர் புரிஞ்சது மாத்திரம் கிடையாது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? ஹம்பிளிங் பவர் ஆஃப் தான் என்ன பண்ணுது? இந்த தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, சம்டைம் காட் பர்மிட்ஸ் டிஃபிகல்ட்டி இன் அவர் லைஃப் நாட் அஸ் அ பனிஷ்மெண்ட் பட் டு கீப் அஸ் ஃப்ரம் ஃபாலிங் இன்டு ட்ராப் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் ப்ரைடு. பல வேலைகளில் என்னோடய வாழ்க்கையில் இந்த 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 தான் இருக்குது, முள் இருக்குது. பார்த்தீங்களா, இது என்னை வந்து தண்டனை கொடுப்பதற்காகவோ என்னை துன்பப்படுத்துவதற்காக ஆண்டவரோட நோக்கம் கிடையாது. ஆண்டவர் என்ன விரும்புகிறான்னு கேட்டால், பெருமையில் போய் நான் விழுந்துடக்கூடாது, நான் தான் இதை செஞ்சேன்னு வந்துடக்கூடாது. சில வேலைகள் இந்த விலகின என்னன்னு கேட்டால், நீங்கள் உலகத்துலேயே நான் பெரிய பெரிய டெஸ்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? இல்லாதவன் உண்மையாக இருப்பான். நான் உங்களை சோதிக்கணும்னா எப்படி தெரியுமா சோதிக்க முடியும்? எப்படி சோதிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லாதவன் உண்மையாக இருப்பான், நேர்மையாக இருப்பான், சபைக்கு வருவான், எல்லாம் செய்வான். எல்லாரையும் கொடுத்துருங்களேன். உங்கள்கிட்ட கை நிறைய காசு கொடுத்து, பொருளை கொடுத்து, நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்துருங்களேன். எத்தனை பேர் சேர்ச்சுக்கு வருவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கடவுள் கொடுத்து சோதிக்கிறாராம். என்ன சொல்கிறாராம்? நமக்கு சோதனை எப்போ தெரியுமா? இல்லாதப்போ கிடையாது. நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் பெரிய ஆள். சில வேளைகளில் ஆண்டவர் தாமதமாக கொடுப்பதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவரை சார்ந்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட கிட்டத்தில் போகணும். அதான் இங்கே சொல்லுது. ஏன் இந்த முல்லை கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை அவன் தண்டிப்பதற்காக கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவன் என்ன செய்யணும்? விழுந்து போகக்கூடாது பெருமையில், அல்லது என்ன செய்யக்கூடாது? சுயத்தில் வந்துடக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல வேலைகளில் நம்ம என்ன நினைக்கிறோம்? மனிதனுடைய பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் சொல்லுது, we are prone to trust in our own ability, achievement and spiritual experience. சில வேலைகளில் என்னோட திறமையில், அல்லது நான் செய்த வெற்றியில், அல்லது பல வேலைகளோட ஆவிக்குரிய ரீதியில் நான் பெரிய ஆள். இவ்வளோ பெரிய பவுல் மாதிரிலாம் நம்மளாம் இருந்தால் எங்கே போயிருப்போம்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ நிருபங்களை எழுதுகிறார். 3ஆம் வானம் வரை எடுக்கொள்ளப்படுகிறார். பரதீசில் போய் அங்கே நடக்கிறத பார்த்துட்டு வர்றாரு.
அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ வெள்ளுமையான வெளிப்பாடை கடவுள் கொடுத்த பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் கேட்குறாரு, என்ன செய்கிறாரு இந்த ஆவிக்குரிய காரியம் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்ல வருது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, the thorn reminds us that we are not self-sufficient, we need God. நம்ம என்ன கிடையாது, செல்ஃப் சஃபிஷியன்ட் கிடையாது. எனக்கு நானே எல்லாத்தையும் செய்ய முடியாது, என்னால் பூரணரை நான் கிடையாது. என்னுடைய ஏரியாவில் என்னோடய வாழ்க்கையில் பணத்தை பொருளை கொடுத்து ஒரு சில காரியங்களை வாங்க முடியும், அல்ல என் திறமையை வச்சு ஒரு சில காரியங்களை செய்ய முடியும். பல காரியங்களை என்னோடய வாழ்க்கையில் செய்ய முடியாது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோடி கணக்கில் கொட்டி கடந்தாலும் சரி, சில வேலைகளில் உங்கள் காசு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் பெரிய இந்த உலகத்தில் அத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆனால் சில வேலைகளில் இந்த பணமோ இந்த பதவியோ இந்த பட்டங்களோ உறவுகளோ ஒன்றுத்துக்கு உதவி செய்யாது. எனக்கு கடைசியில் ஆண்டவர்கிட்ட தான் வந்து நிற்கணும். நான் கடவுள் வேணும் தம்பிங்களா. ஒரே ஒரு வேத வசனத்தை வாசிச்சிருவோம். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. James chapter 4 verse 6 please. 4:6 யாக்கோபு 6:4-6. ஆதலால் எதிர்த்து நிற்கிறார். ஆமாம், அன்பான பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம் பவுல் அதை யாக்கோபு சொல்கிறாரு. யாருக்கு கிருபை தர்றாரா? தாழ்மை உள்ளவனுக்கு தான். பெருமை உள்ளவனுக்கு அவன் தான் பெருமை இருக்குது, அது போதும் போ. ஆங்கிலத்தில் இந்த பெருமைன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் எப்படிமா சொல்கிறது? பெருமைன்ற வார்த்தை என்னம்மா சொல்கிறது? PRIDE. இது நடு லெட்டர் என்னம்மா, மிடில் லெட்டர் என்னம்மா? ஐ. யாருக்கு ஐன்னு இருக்காங்களோ அவங்க தான் பெருமை. ப்ரைடுக்கு நடு லெட்டர் என்னது? ஐ இல்லையா? தங்களை பெரிய ஆளுன்னு நினச்சிக்குவாங்க. நான் ரொம்ப பெரிய ஆளு, நமக்கு கொம்பு இருக்குது, நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். தயவு செய்து பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க, ஆண்டோட கிருபை இழந்து போயிடுவீங்க. பவுல் இவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காராக இருந்த போது கூட அவர் வாழ்க்கையில் என்ன செய்கிறாரு? பாடுகள் வருது, துன்பங்கள் வருது, முள் கொடுக்கப்பட்டு இருக்கு. எதுக்குன்னு கேட்டால் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக வச்சு அவர் தொடர்ந்து தேவனை சார்ந்து இருப்பதற்காக. எப்படி நமக்கு முள் கொடுக்கப்படும் போது எப்போதும் என்னால் முடியல என்பதை சார்ந்து இருக்கிறேனோ, அதே போலவே இந்த முள் எதுன்னு கேட்டால் எனக்கு எதுவாக இருக்கலாம். அந்த முள் சரீர சுகவீனமாக இருக்கலாம், பலகீனமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், தேவைகளாக இருக்கலாம், எதிர்பார்ப்புகளாக பல காரியங்களோட வாழ்க்கையில் ஏதோ செய்ய முடியாததாக இருக்கலாம். பவுலுக்கு தேவன் கொடுத்தது ஒரு முள் என்னன்னு தெரியல. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லாம் பூரணமாக இருக்க அவசியமே கிடையாது, முடியவே கிடையாது. அந்த முள் ஒன்று கொடுத்துட்ருப்பார். எல்லாம் நல்லா இருக்கமா இருக்கும், ஒரே ஒரு சின்ன முள் அது உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கும், குத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு முள்ளோட அனுபவம் என்னன்னு தெரியுங்களா? ஒரு சின்ன முள் இருந்து எப்படி இருக்கும்? குத்திக்கிட்டே இருக்கும், ப்ரிக்கிங்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன குத்திக்கிட்டே இருக்கும், அந்த நினை பூட்டிக்கிட்டே இருக்கும், ஏதோ நம்ம நெருடிக்கிட்டே இருக்கும். வலியோடு கூட குத்தி 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 வலி. ஸோ இன்றைக்கி நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளில் சுகவீனங்களோ, பலகீனங்களோ, பிரச்சனைகளோ, மனபாரங்களோ, போராட்டங்களோ, உறவுகள் மத்தியில், இதெல்லாம் மனித இயல்பு. மனிதனாக வந்துட்டோம், இந்த பூமியில் பிறந்துட்டோம், ஆண்டவர் பிள்ளையாக இருந்தபோது கூட இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பவுலுக்கே இருக்குன்னா எனக்கு இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? எனவே நானும் நீங்கள் என்ன சொன்னால், thorn keeps us grounded, reminds us that all we have come from God. இந்த உலகத்தில் கொடுத்த எந்த பொருளும் எண்ணத்தில் வந்தது கிடையாது. என்னோட படிப்பாக இருக்கலாம், என் பதவியாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எப்போவும் என்னை நான் மிஞ்சி எண்ணக்கூடாது. ஆண்டோட கிருபை. இன்றைக்கி கூட என் மனைவிகிட்ட நான் சொன்னேன், மத்தியானம் இப்போ சர்ச் போனப்போ சொன்னேன், நம்மளெல்லாம் கடவுள் நல்லபடியாக ஆசீர்வதிச்சிருக்காருமா. சிங்கப்பூரில் இருக்கிறீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி எத்தனையோ இடங்களில் மக்கள் மடிஞ்சிட்டு இருக்காங்க, பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, படுக்க இடம் இல்லை. இன்றைக்கி வேறு மழையா இந்தியாவிலெல்லாம். நல்ல டாய்லெட் இருக்குன்னா சந்தோஷப்படுங்க. இறங்குனா டாக்ஸி, ரோடு, சுவிட்சை தட்டினா லைட்டு, டேப்பை திறந்தா தண்ணி, ரெஃப்ரிஜரேட்டர் திறந்தா சாப்பாடு, பாக்கெட்டை எடுத்தால் காசு, கடைக்கு வேணால் கடை உடனே வருது, சாப்பாடு ஒரு ரிங் அடித்தா போதும், சாப்பாடு வீடு வந்து கதவு தட்டுறாங்க 1 மணி 2 மணி 3 மணி 4 மணிக்கெலாம். இந்த பூமியில் எத்தனை இடம் இப்படி இல்லை தெரியுமா உங்களுக்கு? எப்போதும் நீங்கள் உங்கள் மேலே பெருமை பாராட்டக்கூடாது.
இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏன்னா உள்ளத்தில் அப்படி தான் இருக்கிறேன். நான்லாம் வந்து இந்த தகுதி, இந்த மாதிரி ஆசீர்வாதத்துக்கு எனக்கு தகுதியே கிடையாது. கடவுளுடைய கிருபைனால இங்கே வந்திருக்கிறேன். ஆக இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனால இது என்னை பெருமைப்படுத்த விடக்கூடாதே தவிர என்னை ஆண்டவருக்கு இன்னும் நன்றி செலுத்தி தாழ்த்தணும். அதை தான் இங்கே பார்க்குறீங்கன்னா சொல்கிறார் அவர், த கிரேட் த பர்பஸ் ஆஃப் த தாட் டு கீப் அஸ் ஹம்பிள். என்ன செய்யணும்? இந்த உண்மையாக இந்த முள் கொடுக்கப்பட்டது காரணம் என்னென்னா என்னை தாழ்மையாக ஆண்டோட பாதத்தில் வைப்பதற்காக. நான் தாழ்ந்தவனாக காணப்படணும். பவுல் அதை தான் சொல்கிறது. முள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? என்னை உரத்தாடுபடிக்கு, என்னை குட்டும். சாத்தானுடைய என்ன இருக்குது? கொட்டுறது. குட்டும்னா என்னமா அர்த்தம்? கொட்டிக்கிட்டே இருந்தால் எப்படிமா இருக்கும்? சாத்தா என்ன சொல்லுவான்? ஏய் ஆடாத, உனக்கு முள் இருக்கு பாரு. நீனும் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கியா? சாத்தா வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், சுற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். அதான் ரெண்டு காரியம் பார்த்தோம். கடவுள் பெரிய ப்ரிவிலேஜ் கொடுக்குறார், பட் டேஞ்சர் ஆஃப் ப்ரைட். பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அது என்ன வந்துடும் கேட்டிங்கன்னா டேஞ்சர் வந்துடும். என்ன வந்துடும் டேஞ்சரு? பெருமையின் பெருமை ஆபத்து வந்துடும். அது மாத்திரம் கிடையாது. இந்த முள் கொடுக்கப்பட்டது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முள் என்னை தாழ்த்துகிறது, என்னை தாழ்மையாக வைத்துக் கொள்ளுகிறதுக்கு கிருபை சேர்க்குது. எனவே பலகீனங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நான் வருத்தப்படக்கூடாது. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கொடுத்துருக்கிறார். பல வேலைகள் என்னோடய வாழ்க்கையில் சில சவால்கள் சந்திக்கும் பொழுது நான் கேட்பேன், என்ன ஆண்டவர் எனக்கு கற்றுத்தர போகிறீங்க? நான் என்ன கற்றுக்க போகிறேன்? உடனே என் உள்ளத்தில் அதுதான் வரும். எதுக்கு இந்த பிரச்சனை என் லைஃப்பில் நடக்குது? கடவுளோட சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும், கடவுள் சித்தம் இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே. கடவுள் எனக்கு கொடுக்குறாருன்னு என்ன இருக்குது? அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆக ஆண்டவர் எனக்கு முள்ளு கொடுத்துட்டாருன்னா என்னை கைவிட்டுட்டாருன்னு அர்த்தமா? இல்லையா? கைவிட்டுட்டாரா? இல்லை என்னை தண்டிக்கிறாரா? இல்லை. சரி, வாங்க அடுத்த கதைக்கு வந்துடுவோம். த ப்ரேயர் ஃபார் டெலிவரன்ஸ், காட்ஸ் ஆன்சர் இன் கிரேஸ். எப்படி நமக்கு ஆன்சர் பண்ணுறாரா? வாசிக்கலாம். 2வது அதிகாரம், அதே 12வது அதிகாரம் 8வது வசனம். அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு முதல்ல கவனமாக கவனிக்கணும். அவர் என்ன பண்ணினாருன்னு கேட்டிங்கன்னா, இதில் 3 முறை அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வசனம் சொல்லுது பாருங்கள். பால்ஸ் ப்ளீ ஃபார் ரிலீஃப். முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க, யாருக்கு பிடிக்கும் முள்? யாருக்காச்சும் பிடிக்குமா முள் குத்திக்கிட்டே இருந்தா? இல்லை அவங்க என்ன கஷ்டம் இருந்தால் பிடிக்குமா? பவுலும் உங்களை போல் என்னை போல் ஒரு மனுஷன் தானே. அவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட சின்சியராக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? 3 முறை ஜெபிக்கிறார். எத்தனை முறை ஜெபிக்கிறார்? ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. 2வது ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்துருங்க ஆண்டவரே. 3வது ஜெபிக்கிறார், ஆண்டவரே எப்படியாச்சும் இந்த முள்ளை எடுத்துருங்க ஆண்டவரே. நம்முடைய லைஃப்பில் கூட நம்ம அப்படி தான் செய்கிறோம். பவுல் வந்து கடவுளுடைய பிள்ளைகளுக்கு நல்லா புரியணும், ரொம்ப ஆழமான விசுவாசி. சாதாரண விசுவாசம்லாம் கிடையாது. உங்கள் மேலே என்னை போலலாம் தத்துக்க புத்தக விசுவாசம்லாம் கிடையாது. இன்றைக்கி எவனாச்சும் கத்தியை தூக்கிட்டு வந்துட்டான், டே ஏசு மருதில்லைன்னா தோத்திரம் நான் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வானப்படுவேன். நான்லாம் ஏசெல்லாம் நம்புறது இல்லைப்பா, ஏதோ சொல்லுப்பா, நான் உன் சொல்கிறதே சொல்கிறேன்றான். நீரோ மன்னன் யாரை கழுத்தை வெட்டினான்? யாருக்காக? இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக. இயேசு விசுவாச ஊழியத்தை செய்ததுனால அவன் என்ன செய்யறான்? வேதம் என்ன சொல்லுது? வேத பண்டிதர்கள் வரலாறு என்ன சொல்லுதுன்னா, அவன் நீரோ மன்னனே கழுத்தை வெட்டி கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. வரலாறு பேசு. அன்னைக்கு இருந்த அவங்கெல்லாம் ஜெயண்ட்னு சொல்லுவாங்க, விசுவாச அரக்கர்கள். அந்த விசுவாசத்துக்காக ஏதோ செய்வாங்க. அப்படின்னா எவ்வளோ விசுவாசமாக இருக்கும்போது அவர் ஜெபிச்சிருப்பார். விசுவாசம் இல்லாமல் நம்ம மாதிரி ஜெபிச்சாரா? ஆண்டவர் கொடுத்தா கொடுப்பாரு, கொடுக்காட்டி பரவாயில்ல ஆண்டவர், நீ கொடுங்க ஆண்டவர். அவருக்கு தெரியும் விசுவாசத்தை கொடுக்குறாரு. அது மாத்திரம் கிடையாது, அவருடைய வாழ்க்கையில் நிறைய அற்புத அடையாளங்களை அவரே செஞ்சுருக்கிறார். அவர் போன இடங்கள்லாம் அற்புதம் நடந்திருக்குது. அவர் ஜெபத்தை, பலருடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்காரு, ஆண்டவர் கேட்டிருக்காரு. ஆனால் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அவர் கேட்ட மாதிரி தேவன் ஆன்சர் பண்ணலை. In this instance, he prayed 3 times for relief. God answer was not what he expected. இந்த இடத்துல ஆண்டவர் அவர் ஜெபிச்சாரு. நிறைய is a man with a deep faith. He has a great experience. He had did many miracles on this life. But did remember this, when he prayed, God did not answer him as he expected. அவர் எதிர்பார்த்த மாதிரி என்ன கிடையாது? ஆண்டவரோட ஆன்சர் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, சம்டைம் இல்லை பல வேலைகளோட வாழ்க்கையில் பார்த்துக்கோங்களேன். சம்டைம் மோஸ்ட் ஹார்ட் ஃபேட் ப்ரேயர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக நம்ம ஜெபிச்சிருப்போம். சில வேலைகள் நிச்சயமாக ஜெபிக்கிறீங்க, சின்சியராக ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சில வேலைகள் என்னென்ன காட்ஸ் ரெஸ்பான்ஸ்
இஸ் நாட் டு ரிமூவ் த ட்ரையல்ஸ். பல வேளைக்கு அந்த பிரச்சனை எடுக்க மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, காட் கிவ்ஸ் சம்திங் பெட்டர், சிறப்பானது கொடுத்துட்றார். அதை தாங்கக்கூடிய கிருபையை தர்றார். என்ன தர்றாருப்பா? அதான் எப்படி ஆண்டவர் 2வது வசனத்தை வாசிங்க, இங்கே பாருங்களேன். ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்குறார்? காட்ஸ் ரெஸ்பான்ஸ், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். 9வது வசனம் முதல் பகுதி வாசிங்கப்பா. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். ஆமாம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். பல வேலைகள் என்னுடைய பாடுகளாக இருக்கலாம், என் குறை நிறைகளாக இருக்கலாம். சில வேலைகளில் ஆண்டவர் என்னுடைய காரியத்தில் உள்ள முள்ளை எடுத்து போடணும்னு ஆசைப்படலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு வாக்கு தத்தம் பண்ணுறார். காட் ப்ராமிசஸ் பால் சம்திங் பெட்டர். என்ன செய்கிறாரு ஆண்டவர்? இந்த முள்ளை எடுக்கிறதுக்கு பதிலாக அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். ஆக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி ஆன்சர் பண்ணுறாருன்னு கேட்டால் 3 விதமான ஆன்சர்னு சொல்லுவாங்க. நம்ம ஜெபத்துக்கு எல்லா விதமான ஜெபங்களுக்கும் சில வேலைகளில் ஆன்சருக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு 3 விதமான ஆன்சர். முதல்ல என்ன செய்வார்? எஸ்ன்னு சொல்லுவார். சில கேள்விகளுக்கு, சில ஜெபத்துக்கு ரைட், ஓகே, உடனே நடந்துடும். சில ஜெபத்துக்கு நோன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இல்லைன்னு சொல்லிடுவார். சில ஜெபத்துக்கு ஆன்சர் என்ன சொல்லுவார்? வெயிட், பொறுப்பா. வாழ்க்கையில் என்னோட ஜெபம் எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்கணும். அவர் கேட்குற, அதாவது எது தேவ சித்தம். ஜெபத்தில் ஒரு முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, we will learn God's will for my life when I pray. Not necessarily that He will do everything for me whatever I ask. When I ask something, He knows what is best for me. என் பிள்ளைங்க வர்றாங்க, யாரோ சின்ன பிள்ளைங்க வர்றான், மூக்கு வளைஞ்சிக்கிட்டு இருக்கான், அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன். எந்த அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க? வாங்கி கொடுப்பாங்களா? என்ன சொல்லுவீங்க? இப்போ முடியவே முடியாதப்பா, சுகமான பிறகு வாங்கி தரேன். சில வேலைகள் தீய பிடிக்க போகுது, சின்ன குழந்தைங்க, உடனே அடி, தொடது, அடிக்கிறோமா இல்லையா? ஏன்னா அந்த பிள்ளைக்கு எது சிறப்புன்னு எனக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு தான் என்னுடைய சிறப்பு எதுன்னு என்னன்னு தெரியும். நான் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் உடனே கேட்டு கொடுத்துட்டா சந்தோஷம் எனக்கு. கொடுக்காட்டியும் நான் வருத்தப்படக்கூடாது, ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும் ஆண்டவர் சித்தத்துக்கு. let us wait upon the Lord, God will give His grace. What does mean sufficient? இது என்னது? What does it mean that God's grace is sufficient கேட்டிங்கன்னா, the grace is enough to carry out our trial and challenges. ஆண்டோட கிருபை வரும் பொழுது, அந்த கிருபை எனக்குள்ளே இருக்கும்போது என்கிட்ட வருகிற சவால்கள் இருக்கலாம், என்னோட முள்ளா இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம். சில வேலைகளை எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. சில வேலைகளில் there is no shortcut, but God will give you sustaining grace. என்ன கிரேஸ் கொடுப்பாரு? தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார், கிருபை தருவார். அது மாத்திரம் கிடையாது, சில வேலைகளில் we want many deliverance from struggle. ஆண்டவரோட விடுதலை வேணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் டிவைன் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த விடுதலைக்கு பதிலாக ஆண்டவரோட சக்தி எனக்கு வருது, அவரோட கிருபை வருது. அவர் அந்த தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்குறார். அது மூலமாக எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். தேவ வெளிப்பாடு வருது இல்லையா? இன்னும் சில வேலைகளை நான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? என் கூட பேசுகிறார், என் கூட இருக்கிற உணர்கிறேன். ஆண்டவர் எனக்கு கிருபை தர்றார். உண்மையிலே சில வேலைகளை என்னோடய காரியங்கள் நடக்காத இருக்கும்போது நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதை சமாளிக்க நான் கற்றுக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? சில காரியங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியலைன்னா பண்ண முடியும், வேறு வழி. ஆனால் அதுதான் என்னை உருவாக்கக்கூடிய சக்தி, பொறுமை. நம்ம சின்ன பிள்ளைங்க ரொம்ப கோவப்படுத்துகிறாங்க நம்மளெல்லாம். வேறு பிள்ளைன்னா திட்டலாம், படம். ஆனால் நம்ம பிள்ளை நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்குது, என்ன பண்ண சொல்கிறீங்க? கேட்குதுங்களா கேள்வி? நம்மளை எல்லா விதமான சோதனையும் உட்படுத்தி என்ன பண்ண முடியும்? எவ்வளோக்கு எவ்வளோ கோவக்காரம் வந்தாலும் அவ்வளோ கோவத்தெல்லாம் எடுத்துருவாங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு? நம்ம கோவத்தெல்லாம் அடக்க பொறுமையை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு கற்றுக் பயன்பலின்னா நம்ம பிள்ளைகளை வச்சு நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருவார். நம்ம அவமானப்படுத்தணும்னா, நம்ம அவமானம்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம் சின்ன வயசில். இந்த பிள்ளைங்க ஈஸியாக அவமானப்படுத்திட்டு போயிடுங்க, எல்லாருக்கும் முன்னாடி சிரிக்க வச்சுட்டு போயிடுங்க. எனக்கு எப்போவுமே இந்த கெட்டகுமாரன் கதை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு கேட்டால், அப்பா ரொம்ப நல்லவன், அப்பா ரொம்ப நல்லவர், பிள்ளை நல்லவன் கிடையாது. பார்த்தீங்களா? ஒரு முள் அப்பாவோட வாழ்க்கையில் என்ன இருக்குது? எடுக்க முடியுமா முடியாதா? பிள்ளைய பொறுத்து தான் போகணும் இல்லையா? கடவுள் கிருபை தருவார்.
உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நல்லா நடக்கலை, அது என்ன பண்ணணும்னு கேட்டால் கடவுளை அனுமதிக்கிறார் என்னோட வாழ்க்கையில் என்னை தாழ்மையாக வைக்கிறதற்கு. அது மாத்திரம் கிடையாது, எனக்கு தேவன் எனக்குள்ளே செயல்படுகிற இந்த இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டால், தேவன் தம்முடைய கிருபையை கொண்டு என்னோடு கூட செயல்படுகிறவராக இருக்கிறார், என்னை உருவாக்குகிறவராக இருக்கிறார், பொறுமையை கற்றுக் கொடுக்குறார், தாழ்மையை கற்றுக் கொடுக்குறார். என்ன செய்கிறாரு, மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி நான் நடந்து பல காரியங்கள் எனக்கு இதில் தான் கற்றுக் கொடுக்குறார். இந்த பிரச்சனை வரலன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பாடத்தை என்னால் கற்றுக்க முடியாது. கடவுள் எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக என் வாழ்க்கையில் சில காரியங்களை இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பலகீனத்தின் மத்தியில் ஆண்டவர் இந்த பலனை கொடுக்குறார், தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்குறார், பொறுமையை கொடுக்குறார். என்னன்னு பார்க்குறோம். இட் டீச்சர்ஸ் காட்ஸ் கிரேஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் சால்வேஷன் பட் ஃபார் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் லைஃப். ஆண்டோட கிருபை ரட்சிப்பக்க மட்டும் கிடையாது. அடுத்த வாரம் நம்ம காலையில் பேசும்போது அதை பற்றி பேசுவோம். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டோட கிருபை எனக்கு வேணும். ஆண்டோட கிருபையால் காலையில் எந்திரிக்கும் போது ஆண்டோட கிருபை எப்போவுமே எப்படி இருக்குமா? என்னம்மா சொல்லுங்க, புது கிருபை சொல்லுங்க. கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட், கிரேஸ் இஸ் நியூ கிரேஸ் எவ்ரிடே மார்னிங். காலையில் எந்திரிச்சோன்னே என்ன கிடைக்காது, பழைய கிருபையை வந்து ஸ்டோர் பண்ணி கொடுக்க மாட்டார். இன்னைக்கு புது கிருபை, காலையில் இன்னைக்கு முடிஞ்ச கிருபை இந்த நாளைக்கு காலை எழுந்திரிச்சோன்னே இன்னொரு புது கிருபையை கடவுள் கொடுக்குறார். காட் கிவ்ஸ் மீ ஸ்ட்ரென்த் ஆஃப்டர் ஸ்ட்ரென்த், கிரேஸ் அப்பான் கிரேஸ், மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆக ஒன்று மட்டும்தான், இந்த கிருபை எதன் வாயிலாக எனக்கு செயல்படுதுன்னு கேட்டால், காட் இன்டர்வீன் இன் மை லைஃப். கடவுளுடைய கிருபை எனக்குள்ளே வரும் பொழுது இந்த கிருபை என்ன செய்யுது, என்னை தாங்குது, என்னை வழி நடத்துது, என்ன செய்யுது, பொறுமையாக மாற்றுது, கிறிஸ்துவின் சாயலை எனக்குள்ளே காண வருது. விசேஷமாக ஏசாமி சிலுவையில் தொங்கும்போது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. முள்முடி சூட்டினாங்க, கைகளை ஆணி கடவுனாங்க, உடம்புல 39 அடி பிச்சு எடுத்துட்டான், தோலை உரிச்சு எடுத்துட்டான், ரத்தமாக கொட்டுது, கையில் கடவை இருக்கிறாங்க, முள்முடி சூட்டி இருக்கிறாங்க, ஈட்டியில் குத்துறான், அவமானப்படுத்துகிறான். இதுக்கு மேலே அவமானம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஐயா? ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல முடியும், ஆண்டோட கிருபை அந்த ஜனங்களுக்கு இருந்துச்சு. அவர் எல்லாரும் மன்னிச்சிட்டார், அவர் ஜெபிச்சார். பார்த்தீங்களா, பிதாவே இவர்களை மன்னியும், அவர்கள் செய்கிறது என்னதென்று. ஏன் அப்படி ஜெபிச்சார்? ஏன்னு கேட்டால், அவரோட பாடுபடுத்தின அந்த மக்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறாரு, அவளுக்கு கிருபை பாராட்டுகிறாரு, அதனால் அவர்களுக்காக ஜெபிக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும், நான் அவரோட மகனாக இருக்கிறேன், அவரோட மகளாக இருக்கிறேன், அவரோட மகனுக்கும் கைவிட்டுருவாரா? எனக்கு முள்ளு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? எனக்கு கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? என் தேவை என்னன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? நான் அவர்கிட்ட போகும்போது ஏன் தாமதிக்கிறாரு, ஏன் எனக்கு கொடுக்கல? பவுல் சொல்கிறாரு, அவர் என்ன செய்யலை, முல்லை எடுக்கிறதுக்கு பதிலாக எனக்கு என்ன செய்கிறாரு, எனக்கு கிருபை தருகிறார். டெய்லி சஸ்டெய்னிங் பவர் ஆஃப் காட் தட் எனேபிள்ஸ் அஸ் டு ஸ்டாண்ட் ஃபர்ம் ஈவன் இன் அவர் வீக்கஸ்ட் மூமெண்ட். சில வேளைகள் பலகீனமான நேரங்களில் ஆண்டோட கிருபை எனக்கு வேணும். நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு உமது கிருபை தாங்க சுவாமி, லார்ட் கிவ் மீ தை ஸ்ட்ரென்த். பல வேளைக்கு என்னோட ஆசை இந்த முல்லை எடுத்து போடணும். we may ask God to remove our thorn from our flesh. it's easier. ஆனால் எடுத்து போட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவன் திரும்பி வரமாட்டான். தெரியுமா உங்களுக்கு? இப்போ தான் இருக்குது, எனக்கு குத்திச்சு, நான் போகிறேன், அம்மா எனக்கு முள் குத்திச்சு, எடுத்துட்டேன், திரும்பி வருமானே வரமாட்டானா? ஆனால் முள் இருக்குது உள்ளுக்குள்ளேயே, என்ன பண்ணுவான்? வலிக்கிற போதெல்லாம் he will come back to God. God provides strength. கடவுள் சஸ்டெய்னிங் கிரேஸ் கொடுப்பார். சரியா? ஆக இங்கே நம்ம 2 முக்கியமான காரியம் பார்த்தோம். என்ன நம்ம பார்த்தோன்னு கேட்டால், இந்த ஜெபம் என்ன செய்யன்னு கேட்டால், அவர் எப்படி நமக்கு பதில் கொடுக்குறார், அவருடைய கிருபையினால் கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படி கடவுள் கொடுக்குறார், அவர் கிருபையை கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆக பவுல் ஜெபிக்கிறார், ரிலீஃப் கிடைக்கணும், விடுதலை வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் கடவுள் எப்படி ஜெபிக்கிறார், என் கிருபை உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. அடுத்த கதைக்கு வந்துடுவோம். 9வது பகுதியை வாசிக்கும், 9வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். ஆமாம், ஆகையால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், பவுல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சோன்னா என் கிருபை போதுன்ன உடனே பவுல் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டார், ஆண்டோட திட்டம் வேறு. இப்போ அதுக்கப்புறமா என்ன ஜெபிக்க மாட்டார், இப்போது இனிமே புல் எடுங்க ஆண்டவரே முள், அப்படி இல்லை. அவர் அதுக்கப்புறம் ப்ரேயர் மாற்றிட்டார். என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் he boasts in his weakness. ஆண்டவருடைய பலகீனத்தில் அவர் சந்தோஷப்படுகிறார்.
பெருமை பாராட்டுகிறார். வசனம் 9 வாசிங்க ப்ளீஸ். ரீட் அகெயின் 9 verse 9. அதற்கு அவர் போதும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து சந்தோஷமாக. நான் என்ன சொல்கிறாரு, எதை குறித்து நான் சந்தோஷமாகப்படுவேன், சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன்? யாருடைய பலகீனங்களை? அந்த முள் இப்போ எடுக்கணும் வைக்கட்டுமா? எப்பெல்லாம் அந்த முள் இருக்கோ ஆண்டவரை நினைப்பூட்டுக்கிறது எனக்கு. எப்பெல்லாம் முள் இருக்குதோ நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன். ஆண்டவர் அவர் கொடுத்ததுனால தான் நான் ஆண்டவரை சீக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருப்பாருன்னா ஆண்டவர் சமூகத்துக்கு வரமாட்டேன். எனக்கு ஆண்டவர் எனக்குடைய குறைகள் நிறைகள் இருக்கும்போது தான் ஐ கம் டு காட் அண்ட் சீக் காட். ஐ வாண்ட் ஹிம் டு கம். ஐ வாண்ட் டு கம் டு ஹிஸ் பிரசன்ஸ். என்ன செய்யல, ஐ வாண்ட் டு ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ் வென் ஐ கம் டு சர்ச். பணமோ பதவியோ பட்டமோ இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே ஆண்டோட அனுகிரகத்தை தராது, கிருபையை தராது. அவரோட பிரசனை உணர மாட்டேன். அவரோட பிரசனை வேணும்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் வரும் பொழுது, எப்படி இந்த குழந்தைக்கு அடிபட்டுச்சுன்னா ஓடி வருது அம்மாக்கிட்ட, பசிக்குதுன்னா அம்மாட்ட ஓடி வருது, அதே போல் இந்த தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முள் என்ன செய்யுது, இந்த பலகீனம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், என்னை ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர்க்குது, கிட்டி கொண்டு வருதுனால நான் சொல்கிறாரு, அதனால் என்னோடய பலகீனங்களை கொடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்? சந்தோஷமாய், துக்கத்தோடு கிடையாது. என்ன ஆண்டவரே முள் கொடுத்துட்டீங்க, முள் கொடுத்துங்க அப்படி சொல்லலை. ஆண்டவரே எனக்கு முள் கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் வந்து பாதத்தில் வந்துடுவேன். இது நான் சொல்லலை, அவர் வசனம். I boast about my weakness. When I'm weak, He is there, so I'm strong. நீங்கள் இந்த மாதிரி அம்மா குழந்தை அழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை அழுகாத வரை என்ன செய்ய மாட்டாங்க, அம்மா தூக்க மாட்டாங்க. இப்போ கீழே விழுந்துட்டான் பிள்ளை, கத்துறான். ஒரு 3 வயசு குழந்தை ஓடுறான், தப்புன்னு விழுந்து ஓன்னு அழுகிறான். இப்போ என்ன பண்ணுவாங்க? யார் தூக்குவா? யாரோட பலன் அந்த பிள்ளைக்கு? யாரோட சக்தி வந்துருச்சு? இப்போது இதுக்கு முன்னாடி அவன் சொந்த சக்தியில் நடந்துட்டு இருந்தான். இப்போ யார் தூக்கி வச்சிருக்கிறா? அம்மாவுடைய பலன் யாருக்கு வந்துருச்சு? இதுதான் என்னுடைய லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் நடக்குது. when I'm weak, I enjoy God's presence, God's strength. கடவுள் என்ன செய்கிறாரு? என்னை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், எங்களை பாருங்கள். The culture that glorifies strength, achievement and self-reliance, Paul's declaration challenges our natural instincts. He boasts in his weakness because he understands that when we weak, God power mostly fully displayed. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம பலகீனமாக இருக்கும்போது மாத்திரம்தான் ஆண்டவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக வெளிப்படுத்தப்படுகிறது. நம்ம பலன் இருக்கும்போது நம்ம சொந்தமாக செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனால் என்னைக்கு நான் ஆண்டவருக்குள்ளே பலகீனமாக இருக்கிறேனோ, when I surrender to God, கடவுள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேனோ, அப்போது முழுமையாக தேவ வல்லமை வெளிப்படுத்தப்படும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஐ போஸ்ட் அபவுட் மை வீக்னஸ்ன்னு சொல்கிறார். எனவே சில வேளை நம்ம தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல வேலைகளில் பலகீனம் வந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது கஷ்டம்தான். ஆனால் பல வேலைகளில் அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், என்னால் முடியல, அப்போ தான் கடவுள் சத்தத்துக்கு நான் வர ஆரம்பிக்கிறேன். His weakness provides opportunity for God allows His strength. நம்ம பலகீனத்தில் ஆண்டோட பலன் நமக்குள்ளே விளங்குறதா இருக்குது. ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, God's power perfected in our weakness. நம்மளோட பலகீனத்தில் தான் ஆண்டோட பலன் பூரணமாக விளங்குறது. அதான் ரெண்டாவது பகுதி. எனவே நான் என்ன செய்தேன்? வசனம் 9வது வசனம், பலன் பூரணமாக விளங்கும். ஆகையால் 2வது வசனம் வாசிங்க. பலவின் என் 9 2 பகுதி 2வது பகுதி வாசிங்க. ஆகையால் வல்லமை தங்கும்படிக்கு தான். 10வது வசனம் கூட வாசிங்கம்மா. அந்தபடி இருக்கும்போது இருக்கிறேன். ஆகையால் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் பிரியப்படுகிறேன். என்ன செய்கிறாரு? வாட் ஹி சேஸ்? என்னோடய பலகீனத்தில் தான் தேவன் பூரணமாக என்னோடய வாழ்க்கையில் செயல்படுகிறார். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ கோ அண்ட் சரண்டர் மை லைஃப். லெட் காட்ஸ் வில் பி டன். லெட் காட்ஸ் ப்ரெசன்ஸ் பி இன் மீ. லெட் காட்ஸ் பவர் கம் இன் டு மை லைஃப். ஸோ வாட் எவர் ஐ டூ வித் ஹிஸ் ஹெல்ப், அவருடைய பலத்தை கொண்டு நான் செய்கிறோம். நான் இருக்கிறேன். டைம் ஆனதுனால முடிச்சுடுவேன். எல்லாத்துக்கும் மேலே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எங்கேருந்து எடுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பெற்றுப்பட்டுகிறார். பலகீனங்களில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். பலகீனங்களில் வியாதிகளில் கஷ்டங்களில் எவர் பார்க்குறார்? He seeks God. ஸோ நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா முடிக்கலாம். When I'm weak, I enjoy God's presence, God's strength. எனவே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிட போகிறேன்.
பல வேலைகளோட லைஃப்பில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள் வரத்தான் செய்ய போகுது. எனவே நான் தொடர்ந்து என்ன செய்யணும்னு கேட்டேன். ஒரு சில பாடங்களை நம்ம படிப்போம். God uses weakness to cultivate humility. நம்முடைய வாழ்க்கையில் சில வேலைகளை கடவுள் பலங்களை பயன்படுத்துகிறாருன்னா, நம்ம தாழ்மையை என்ன செய்யணும், உருவாக்குவதற்கு கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது, God's grace sufficient in every situation, for every situation. நம்முடைய பலகீனங்கள் எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, அவருடைய கிருபை என்னோட வாழ்க்கையில் போதுமானதாக இருக்குது. அது மாத்திரம், God's power is perfect in every weakness. சில வேளைகளில் கடவுளுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படணும், தேவ அனுகிரகம் வேணும்னு கேட்டிங்கன்னா, நான் பலகீனமான நேரங்களில் தான் அவருடைய முழுமையான வெள்ளமை என் வாழ்க்கையில் பலப்படுத்த காணப்படும். எல்லாத்துக்கும் மேலே, வீக்னஸ் இஸ் an opportunity to glorify God. பல வேளை என்னோட பலகீனங்கள் தான் என்னை காமிக்குது, என்னால் ஒன்றும் முடியல, கடவுள் தான் இதெல்லாம் எனக்கு செஞ்சுருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் யாராக இருந்தாலும், என்னமாக இருந்தாலும், உங்களுடைய கிருபை நீங்கள் வரல, கடவுளுடைய கிருபைனால கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். எதுவாக இருந்தாலும் சரி. நான் என்ன செய்யணும்னு கேளுங்க, வாசிக்கலாம். என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? accept weakness and trial as a means of growth. எப்போல்லாம் என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, சோதனை வருது, அது என்ன செய்யுது, என்னை வளர வைக்குது. ஆண்டவருக்குள்ளே, உலகத்தில் முதிர்ச்சி கொடுக்குது, பக்குவத்தை கொடுக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பிரச்சனைகள் வரும்போது தான் நிறையா பாடம் கற்றுக்குறோம். அது மாத்திரம் கிடையாது, ரிலே ஆன் காட்ஸ் கிரேஸ் டெய்லி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட காலையில் எந்திரிச்சதுலேருந்து கேளுங்க, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு ஆசீர்வதிங்க, எனக்கு கிருபை தாங்கன்னு ஜெபிங்க. வெளியில் போகிறீங்க, வாகனம் ஓட்டுறீங்க, சொல்லுங்கள், ஆண்டவரே நான் வாகனம் ஓட்ட போகிறேன், உங்களுக்கு கிருபை வேணும். வேலைக்கு போகிறீங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. சில வேலைகள் இப்போல்லாம் சில வேலைகளை நான் ஜெபிச்சுட்டு போகும்போது கூட சில வேலைகள் நான் இன்றைக்கி நல்லா ஜெபிக்கலையோன்னு நான் நினைப்பேன். நான் ரிலை ஆன் காட், கடவுளில் சார்ந்து ஜெயிவிங்க. அது மாத்திரம், எம்ப்ரேஸ் வல்னரபிலிட்டி as a path to God's power. பலகின என்னால் சுலகில முடியல, சில காரியங்கள் செய்ய முடியல, என்ன பண்ணுறது? அதுதான் என்னை ஆண்டவர்கிட்ட கிட்ட சேர்க்குது, கடவுள்கிட்ட கொண்டு போய் கடவுள் சக்தி வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்குது. ப்ரே ஃபார் காட்ஸ் வில், நாட் ஜஸ்ட் ஃபார் ரிலீஃப். பல வேலைகளில் நம்முடைய ஜெபத்தில் ஆண்டோட சித்தத்தை கேட்கணுமே தவிர, ஆண்டவரே எடுத்து போடுங்கன்னு சொல்கிறது ரொம்ப சுலபமான காரியம். ஆனால் வெளியேறப்பட்ட ஆசீர்வாதம் எங்கே தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் நடத்துகிற விதம், என்னோட விதம் இல்லை. ஏசாமி கூட என்ன ஜெபிச்சாரு, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால், ஆண்டவரே இந்த உலகத்தை படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தம்முடைய தெய்வ சித்தத்தை எதிர்பார்க்கும் போது, என் லைஃப்பில் நான் எதை கேட்கணும்? உங்களுக்கு சிறப்பானது வேணுமா, நல்லது வேணுமா? சிறப்பை யார் கொடுப்பா? யார் கொடுக்க முடியும்? அவர் கொடுக்குறது தான் சிறப்பு. நான் எடுத்தேன்னா நல்லது தான் எடுத்துக்குவேன். வச்சுக்கோங்க, ஒரு குழந்தை கொடுக்குறேன், ஒரு ஜார் நிறையா சாக்லேட் இருக்குது. சாக்லேட் ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தேன்னா எவ்வளோ குழந்தை எடுக்கும்? 1 2 எடுக்கும். அந்த கடைக்காரர் அள்ளி கொடுத்தாருன்னா, ஆண்டவர் கொடுத்தா பெஸ்ட்டை கொடுப்பார். நீங்கள் எடுத்துங்கன்னா ஏதோ ஒன்று எடுத்துக்குவீங்க. God knows the best for you. சிறப்பானது உங்களுக்கு கடவுள் கொடுப்பார் அன்பான பிள்ளைகளை. அது மாத்திரம் கிடையாது, ஃபைண்ட் ஜாய் இன் காட்ஸ் பவர் த்ரூ இன் யோர் வீக்னஸ். கடவுளுக்கு பிரியமாக சந்தோஷமாக இருங்க. இந்த பலகீனங்களை குறித்து வருத்தப்படாதீங்க. விசேஷமாக பவுலை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கிட்டத்தில் போய் வாசித்து பாருங்கள். Man who loved God and served unto his death but glorified in each step of his life. பவுலுடைய வாழ்க்கையை நெருக்கமாக வாசிச்சிங்கன்னா, தேவனுக்காக தன் வாழ்க்கையை கொடுத்து சந்தோஷமாக இருந்து சாகிற வரை தேவனை சார்ந்து ஜீவித்தது மனுஷன் ஒன்று பார்க்கலாம். மகிமைப்படுத்தின ஒரு ஊழியக்காரனை பார்த்தீங்கன்னா அதான் பவுல் அடிகளார். எனவே முடிஞ்சு போச்சுன்னு இந்த வேலையில் நம்ம முடிச்சிருவோம். ஆக இன்றைக்கி நான் கற்றுக் கொடுத்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் உணர்கிறேன். ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்கிறது, பலகீனங்களில் கடவுளை மகிமைப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஓ டு பிரதர், தம்பி.